வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். 2026 தேர்தல் களம் ஏற்கனவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தினம் ஒவ்வொரு செய்திகள், பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்காது. 3 முக்கியமான விஷயங்கள். அதுல ஒண்ணு நம்ம பேசிட்டோம். திமுகவில இருந்து பொன்முடிய பொறுப்புல இருந்து நீக்கிறது. அதற்கு பிறகு 2 முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒண்ணு, ஒரு கட்டாய திருமணம் இல்ல, ஒரு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது நேற்றைக்கு. திடீர்னு, அதாவது என்ன சொல்றது, அதாவது ஒரு நூடுல்ஸ் தயாரிக்கிறது கூட 2 நிமிஷம் ஆகும். ஆனா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கு அவ்வளவு நேரம் கூட இல்லை. திடீர்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. அமித்ஷா கூட பிரஸ் மீட்டு, என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உறுதியாகிவிட்டது. இது ஒரு செய்தி. ரெண்டாவது இன்னொரு என்ன செய்தி அப்படின்னா, நம்ம பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை, அவர் ஆடு ஆடு ஆடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவரை ஆடுன்னு சொல்றதுக்கு சரியான ஒரு விளக்கம், அதாவது பாஜக நேத்தைக்கு அந்த ஆடை பலி கொடுத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அவர் அண்ணாமலையினுடைய பொறுப்பு, மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அவரை நீக்கிவிட்டு அந்த இடத்துல நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு மிகப்பெரிய கேம் இருக்குது. அதாவது பாஜக ஒரு ஆட்டத்தை ஆடுது, அந்த ஆட்டத்துக்குள்ள வந்து சிக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு ஆட்டத்தை ஆடுறாரு. அதுல பாஜகவில் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டுமே, இந்த பாஜக அதிமுக கூட்டணி உருவாகி இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமா பாதகமா அப்படியும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்து கடுமையாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள். ஒரு பக்கத்துல மறைமுகமாக பாஜக திமுகவோட கூட்டணி, இன்னொரு பக்கத்துல வெளிப்படையாக அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இது ஒரு கட்டாயத்தின் பேர்ல உருவான கூட்டணி. 3 தேர்தல்களில் மக்கள் இவர்களை புறக்கணித்திருக்கிறார்கள். 2026 தேர்தலையும் புறக்கணிப்பாங்க. திமுக ஒரு பக்கத்துல பாஜக எங்களுடைய எதிரின்னு சொல்லி ஒரு அரசியல் செய்யறதும், பாஜக ஒரு பக்கத்துல நாங்க தான் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி ஒரு அரசியல் செய்யறதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது நம்முடைய வசம் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஸோ இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பத்தியும் நம்ம பேச இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதிமுக கூட்டணி இது ஒரு வலுக்கட்டாய திருமணம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கு கன்ஃபார்ம் இவ்வளவு அவசரமா வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரம் இல்லை. ஒரு கூட்டணி அப்படின்னு சொன்னா கூட்டணிக்கு 2 தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இருந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பொதுவாக இப்படிதான். இப்ப அதிமுக இருக்கு அப்படின்னு சொன்னா அதிமுகவுடைய தலைமை நிர்வாகிகள் இருப்பார்கள். பாஜகவோட கூட்டணினா பாஜகவுடைய தலைமை நிர்வாகிகள் இருப்பார்கள். அவர்களுக்கிடையே 1-2 மீட்டிங் உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த பேச்சுவார்த்தையில வந்து தொகுதி பங்கீடு, ஆட்சியில பங்கா, இல்ல வேற என்னென்ன டிமாண்ட் இருக்குது, சோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கல்யாணம், கூட்டணி ஏற்பாடு நடக்கும். ஆனா இங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அமித்ஷா நேற்றைக்கு தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது, அதற்காக வருகிறார் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்காக தான் பிரஸ் மீட்டும் நடத்துறதாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம சரவணா பவன் ஹோட்டல்ல கேஷியர் மாதிரி ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறாரு. யாராவது இவர் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்தா நம்ம எடப்பாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மானஸ்தான் 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசினார், அமித்ஷாவை போய் சந்திச்சதுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சம்பந்தமாக பேசுனேன் அப்படின்னாங்க. கூட்டணி அதுக்கு இன்னும் 6 மாசம் கிடக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த அரிசி மண்டி ஓனர் மாதிரி பேசினாரு. நேத்தைக்கு பார்த்தா இந்த சரவண பவன் ஹோட்டல்ல கேஷியர் மாதிரி அப்படியே இருக்கிறாரு. நாய் பொழைக்குமா இந்த பொழப்பு? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இன்னும் நிறைய கேட்க தோணுது. வேண்டாம், நமக்கும் அந்த கட்சிக்கு இப்ப சம்பந்தம் கிடையாது. அந்த கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சா என்ன, கூட்டணி வைக்கனா என்ன? மற்ற சூரிய வம்சம் படத்துல சரத்குமார் சொன்ன டைலாக் தான் வருது. இது ஒரு உருப்படாதது, அது ஒரு உருப்படாது, 2 சேர்ந்து நாசமா தான் போக போகுதுன்னு சொன்னது மாதிரி 2 சேர்ந்து நாசமாக தான் போக போகுது. ஆனா அவன் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு ரொம்ப சாதகமா இருக்குது அப்படிங்கறதான் தமிழக வெற்றி கழகத்துடைய மனநிலையா இருக்குது. ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கடுமையான அந்த அரசியல் சூழல் காரணமாக கட்டாயத்தின் பேர்லையாவது திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேற வழியே இல்லாம அதிமுகவோடு ஒருவேளை ஒரு கூட்டணி உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகிருமோ, ஏன்னா அரசியல்ல எப்ப வேணா இது வேணா நடக்கலாம் அப்படின்னு இருந்த எங்களுக்கெல்லாம் மன நிம்மதி. ஏன் அப்படின்னு சொன்னா திமுகவையும் அதிமுகவையும் பாஜகவையும் ஒரே நேரத்தில் போட்டு பொலன்னு பொழக்கிறதுக்கான வாய்ப்பு
நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். இத்தனை வருடம் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்து மக்களை ஏமாற்றி வந்த ஒட்டுமொத்த பேரையும் வெற்றி செய்யறதுக்கு, அவர்களை மக்களுடைய சக்தியோடு ஆதரவோடு வீழ்த்துவதற்கு ஒரு சரியான களம் இந்த 2026 களம் அப்படிங்கிறது முழுமையாக நம்ம கையில வந்திருக்கு அப்படிங்கிறதா நம்முடைய நிலைப்பாடு. சரி, இந்த கூட்டணி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கூட்டணி உருவாகணும்னா ரெண்டு கட்சியினுடைய தலைவர்கள் சந்திச்சு பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பேர்ல நடக்கணும். ஆனா இந்த கூட்டணி உருவாக்கத்தினுடைய பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா மிரட்டல் 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 தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித் நடிக்கிறது மாதிரி மிரட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வரதா இருந்துச்சு. அந்த படம் வரல. இன்னைக்கு அந்த படம் வரதா இருந்துச்சுன்னா அந்த படத்தினுடைய ஹீரோ அமித்ஷா தான். அதிமுகவை மிரட்டி, உண்மையிலே அதிமுக கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக யோசிக்கணும். ஏற்கனவே ரொம்ப தெளிவாக தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. காலையிலே போன் வந்தாச்சு, அண்ணா அவன் வழங்க மாட்டான், மீண்டும் கொண்டு கட்சியை கொண்டு அடகு வைக்கிறான், இப்படியே சொன்னாங்க. நாங்க உங்க கட்சியில வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. அதிமுகவில் இருக்கக்கூடிய மான ரோசம் சூடு சொரண, மக்கள் மேல அக்கறை, இந்த கட்சி மேல அக்கறை, அம்மையார் ஜெயலலிதா மேல விசுவாசம், எம்ஜிஆர் மேல அன்பும் பாசமும் இருக்கக்கூடிய யாருமே இனிமே அதிமுகல இருக்க மாட்டாங்க. அதிமுகவுக்கு ஓட்டும் போட மாட்டாங்க அப்படிங்கிறதா முடிவாயிருக்கு. ஒரு கட்சியோடு அரசியல் ரீதியாக தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டணி வைக்கலாம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒருத்தன் தன்னுடைய கட்சி அழிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறது எந்த அளவுக்கு மோசமான செயல். இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறார். காரணம் என்ன? தொண்டர்கள் செஞ்சாங்க, சொன்னாங்களா? ஒரு கட்சிக்கு பொதுக்குழுன்னு ஒரு செட்டப் இருக்கும், செயற்குழுன்னு ஒரு செட்டப் இருக்கும். மாவட்ட நிர்வாகிகளை மட்டும் வச்சு ஒரு ஆலோசனை, இப்படி எதுவுமே இல்லாம தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக தான் அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறது. ஏற்கனவே 2021 தேர்தலில் கூட்டணி வச்சு அதன் காரணமாக தான் நம்ம நாசமா போனோம் அப்படின்னு சொல்லி அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் புலம்பிக் கொண்டு இப்பதான் பாஜகவுடைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜகவினுடைய கூட்டை முறித்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக வேலை பார்க்க தொடங்கின நேரத்துல மறுபடியும் பாஜக ஒரு செங்கல்ல உருவிச்சு. யார? செங்கோட்டையனை கூப்பிட்டு அவரை வச்சு மிரட்டி ஒரு பிரச்சனை பண்றது மாதிரி இதாக்கி மறுபடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரஷரை கொடுத்து நேரம் வந்துரு டெல்லிக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டெல்லியில கூப்பிட்டு பேசி மிரட்டி மரியாதையா அதிமுக பாஜகவோட கூட்டணியில ஒப்பந்தத்துக்கு வாங்க, இல்ல அப்படின்னு சொன்னா வேற மாதிரி ஆயிரும்ட்டாங்க. ஏற்கனவே ஆளுமை திறன் மிக்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம், அதிலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி பயந்து விருப்பம் இல்லாம வெறுப்போடு தான் கட்சியாவது காப்பாற்றுவோம், பொதுச் செயலாளர் அந்தஸ்திலையாவது இருந்துட்டு போயிருவோம் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்திற்காக மட்டுமே பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறார். வெற்றி பெறலாம் நோக்கமே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, சோலி முடியுது, 2026 களத்தோட கட்சியினுடைய வேலை முடியுது. ஒன்னில் நாம இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கணும், இல்ல அப்படின்னா இந்த கட்சி ஒட்டு மொத்தமாக நாசமா போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அதான் நடக்குது. இங்க தொண்டர்களுடைய நோக்கம் என்ன, ஓட்டம் என்ன அப்படிங்கிறத எதுக்கு யாருமே கேட்கல. இது ஒரு கட்சி, ஒரு ஜனநாயக கட்சிக்கு அழகான்னு கேட்கிறோம். பாஜகவோடு கூட்டணி வச்சதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது இல்ல. பாஜக மிரட்டின உடனே நேர போய் சேர்ந்துட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனோ எதுவுமே இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நோன்பு நேரத்துல தொப்பியை போட்டுக்கிட்டு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு நான் தான் முஸ்லிம்களுடைய பாதுகாவலன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் சமகாலத்தில் நான் பார்த்த மிக மோசமான சந்தர்ப்பவாத கேவலமான அரசியல்வாதி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவர் இந்த சோறு இன்னும் எத்தனை பேரை பழி வாங்க போதும்னு சொன்னது மாதிரி அவர் செஞ்ச துரோகத்துக்கு நிகராக யாருமே செஞ்சிருக்க மாட்டான். எத்தனை பேரா அவங்க பாருங்களேன். அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு ஓபிஎஸ் முதல்வராக வருகிறார். ஓபிஎஸ்க்கு சசிகலா துரோகம் செய்கிறார். ஓபிஎஸ் நீக்கிறாங்க. நீக்கிட்டு சசிகலா வரலான்னு பார்க்கும்போது சசிகலாவை ஒரு கேஸ்ல வழக்குல அவங்கள சிறை தண்டனை வழங்கப்படுகிறது, சொத்து குவிப்பு வழக்கிறார். உடனே சசிகலா என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமிய முதல்வராக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுடைய காலில் விழுந்து தவழ்ந்து போய் மிக நூற்றாண்டுல ஒரு அருமையான ஒரு வீடியோ, காலில் போய் தவழ்ந்து போய் முதல்வர் ஆனார். முதல்வர் ஆகி அப்படியே வந்தோன்னா
இவருக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு டிடிவி தினகரன் வந்தார். தினகரன் எங்க முதல்வர் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரனுக்கு ஆப்பு வச்சுட்டு பிரச்சனை பண்ணாரு. உடனே டிடிவி தினகரன் தனியா கட்சி ஆரம்பிச்சார். அப்படியே இருக்கக்கூடிய பட்சத்துல ஓபிஎஸ் ஓட சேர்ந்துட்டார். மறுபடியும் ஓபிஎஸ் கூட அந்த 21 5 வருஷம் அந்த 3 வருஷத்தை வந்து நிர்வாகத்தை நடத்தி கட்சி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு அடுத்த எலெக்ஷன் வரும்போது மீண்டும் ஓபிஎஸ் இங்க இருந்தா ஓபிஎஸ்க்கு நமக்கு பிரச்சனை வந்துருமோன்னு ஓபிஎஸ்க்கு பிரச்சனை பண்றார். ஓபிஎஸ்க்கு குடைச்சல் கொடுக்கிறார். ஓபிஎஸ் வெளியே போகிறார். இப்போ ஓபிஎஸும் டிடிவி தினகரன் முதல்ல அவங்க நின்று எதிரும் புதிரமாக இருந்தார்கள். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா. இப்போ அவங்க சேர்றாங்க, இவங்க விலகுறாங்க. கடைசியில பாஜகவோடு கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சு மொத்தமா தோத்து போய் அப்படி இருந்தாங்க. அதுக்கு பிறகு கட்சி பிரச்சனை ஆகுது. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு செங்கோட்டையன் வர்றார். வந்த உடனே இவர் போய் நேர அமித்ஷாட்ட சரண்டர் ஆகிறார். ஐயா, நீங்க பாட்டுக்கு ஒவ்வொருத்தனையா கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க, எவனும் வேணாம், நான் இருக்கிறேன், 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன், நீங்க காட்டுற இடத்துல பாயிறேன், நீட்டுற இடத்துல மேயிறேன், எங்க கையெழுத்து போட சொல்றீங்களோ அங்க போடுறேன், யா தயவு செஞ்சு என்ன பொதுச் செயலாளர் அந்த கட்சியில இருக்க விட்டுருக்கேன்னு சொல்லி டெல்லியில போய் கரணம் அடிச்சு அமித்ஷா காலில் விழுந்து கெஞ்சி இப்படி ஒரு கூட்டணி. சரி, டெல்லியில போய் பேசும்போதாவது சொல்லணுமா? மக்கள் கேட்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் ஊடகங்களும் அந்த அளவுக்கு இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல. அந்த மாதிரி எப்படியும் கூட்டணி உறுதியாகுதுன்னு தெரியுது. ஆமாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனேன் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? அது இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது. நீங்க வேணா என்ன வேணா பேசுவீங்க அப்படின்னு இது மக்கள் நலனுக்காக கிழிச்சிங்க. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் கொந்தளிப்பில் இருக்கிறோம். எப்படி எங்களுடைய உரிமைகள் பறிப்போகும், நாங்கள் இருக்கக்கூடிய வீடுகள், எங்களுடைய வழிபாட்டு தலங்கள் பறிப்போயிருமோன்னு சொல்லி வாயிலையும் வைத்து அடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாஜகவோடு கூட்டணி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி முஸ்லிம்களுடைய பாதுகாவலர் தமிழ்நாட்டில் மாணவர்களுடைய கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல தானே இருந்தாரு. நிதியை கொடுங்க சார், மும்மொழி கொள்கையை திருக்கணிக்க சார், நீட்டுக்கு விலக்கு கொண்டு வாங்க சார், இதையெல்லாம் கேட்டிருக்கேன், இதெல்லாம் செஞ்சு தாரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நாங்க இணைஞ்சேன்னு சொன்னா ஏத்துக்கலாம். அது கிடையாது, ஒன்னும் பேசல. இந்த சரவணா பவன் கேஷியர் மாதிரி அப்படியே இருந்தடியே ஒரு சிரிப்பு. ஆனா சூப்பர் சிரிப்பு. இந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி இருக்கும் அப்படிங்கிறது உங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல். பாஜக கட்டாயப்படுத்தி மிரட்டி எடப்பாடி பழனிசாமியை வேணும்னா தன்னுடைய பக்கத்துல கொண்டு வரலாம். ஆனா அந்த கட்சியில தன்மானம் உள்ள, மானம் உள்ள, ரோசம் உள்ள, மக்கள் மேல அக்கறை உள்ள, கட்சி மேல அக்கறை இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தர்ப்பவாதிகள், காசு பணத்துக்கு இருக்கிறவன், பொறுப்புக்கு பதவிக்கு இருக்கக்கூடியவன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே மானம், ரோசம், சூடு சோரண, மக்கள் மேல அக்கறை, ஜெயலலிதா அவர்கள் மேல விசுவாசம், எம்ஜிஆர் மேல பாசம் இருக்கக்கூடிய யாருமே அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. இதுல என்னன்னா, எடப்பாடி இந்த பாஜகவை நம்பி ஓபிஎஸ் களத்துல இறங்கினாரு. ஓபிஎஸ்க்கு அல்வா கொடுத்துட்டாங்க பாஜக. நேற்றைக்கு உள்ள இதுல ஓபிஎஸ் கூப்பிடல. இன்னொரு பக்கத்துல பாட்டாளி மக்கள் கட்சி டிமாண்ட் வைக்கிறாங்க. இப்ப அந்த கட்சியையும் கையில எடுத்துருவாங்க நினைக்கிறேன் பாஜக. அந்த கட்சியும் உடச்சி வேலை பார்த்துருவாங்க. ஏன்னா அன்புமணி பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறார் என்றும், ராமதாஸ் திமுகவோட பேசுறதாக அப்படியும் ஒரு தகவல் வருது. எது எப்படி அந்த கட்சி நாசமா போயிடும். ஒரே ஒரு விஷயம், பாஜகவோட போன எவனுமே விளங்கினதா சரித்திரம் இல்ல. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில மகாராஷ்டிரால சிவசேனா கூட்டணி வச்சாங்க. அதுக்கு பிறகு அங்க ஏக்நாத் சிண்டேன்னு ஒருத்தரை தூக்கி அவரை முதல்வராக்கிறேன்னு ஆக்கி, அதுக்கு பிறகு அடுத்த தேர்தல் அவங்கள மொத்தமா டம்மி பண்ணி இன்னைக்கு பாஜக ஆட்சி. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி பாஜக தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அழிச்சு, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களை அழிக்க முடியாது, கூட நம்பி வரக்கூடியவர்களை அழிச்சு அதன் மேல தாண்டவம் ஆடுறதுதான் பாஜகவுடைய வேலை. தமிழ்நாட்டிலையும் அதான் செஞ்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வேலையில தெரியாம விழல, தெரிஞ்சேதான் போய் தற்கொலை பண்ணி இருக்கிறார். இது ஒரு கட்டாய திருமணம் தான் நம்ம சொல்லணும். கணவன் மனைவிக்கு பிடிச்சில்ல. நம்ம தமிழ் சினிமால எல்லாம் வரும் இல்லையா, ஒரு காதல் ஜோடி லவ் பண்ணுவாங்க, தகப்பனாருக்கு பிடிக்காது, அதனால பிரச்சனை பண்ணுவாரு. இந்த இன்னொருத்தனை காதலிக்க கூடிய பெண்ணை கல்யாணம் பண்றதுக்குனே ஒரு மாம மகன் இருப்பான் கையில தாலியோட. அந்த மாதிரி ஒருத்தவங்க தான், அந்த மாதிரி கேரக்டர் தான் பாஜக.
ஆனா அமித்ஷா தான் நினைச்சதை செஞ்சுட்டாரு. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சரியா பாராட்டுவேன். அண்ணாமலை இந்த ஆள் சொன்னாரு, அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் தலைவராக நீடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. அது 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 நிறைவேறுச்சு. இபிஎஸ் அண்ணாமலையினுடைய மாற்றத்துக்கு இபிஎஸ் தான் காரணம்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நான் இருந்தாலும் அண்ணாமலை தலைவர் பொறுப்புல இருந்து மாறிட்டாரு. இப்ப நயினார் நாகேந்திரனை பொறுப்புல வந்திருக்காங்க. இது அதிமுகவுக்கு இன்னும் டேஞ்சர். அண்ணாமலையாவது இருக்கும்போது ஒரு பார்வை இருந்துச்சு, அண்ணாமலை பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி அதிமுக இருக்கக்கூடியவனுக்கு இருந்துச்சு. நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுக இருந்தவர். அவர் பாஜக இருக்கும்போது கூட பொதுமக்கள் பல மக்கள் வந்து அவர் பாஜக இருக்கிறாருன்னு நிறைய மக்களுக்கு தெரியாது. இன்னும் அதே பழைய நயினார் நாகேந்திரனே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவரு பாஜகவுடைய தலைவராக இருக்கும் போது இன்னும் அதிமுகவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டிக்கெட்டுகளை கபலீகரம் பண்ணுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அதை பிளான் பண்ணி தான் பாஜக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலைக்கு தான் நம்ம தெளிவா சொல்ல இருக்கிறோம். அண்ணாமலை பாஜக நினைச்சதுன்னா கட்சிக்குள்ள வந்த உடனே ஒருத்தனை தலைவராக்கி அவனை அழகு பார்க்கும். பாஜகவுக்கு வேண்டாம், அவங்களுக்கு வேற ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா யாரை வேணா அறுத்து பலியிட்டு பிரியாணி போடுறதுக்கு தயாராக இருப்பார்கள். அப்படி இன்றைக்கு பாஜகவினுடைய பலியாடாக மாறி இருக்கிறார் அண்ணாமலை. ஐபிஎஸ் பொறுப்பையும் விட்டுட்டு வந்து இனி இங்க ஏதாவது பொறுப்புகள் பதவிகள் கொடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு கௌரவமான ஐபிஎஸ், மக்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பாக இருந்த ஒரு ஐபிஎஸ் பொறுப்பை கூட, அந்த பதவியை கூட விட்டுக்கிட்டு வந்து பாஜகவில் சேர்ந்ததுக்கு போயும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை கேட்டு அவரை தலைவர் பொறுப்புல இருந்து பாஜக நீக்கி இருக்குன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மோசமான அரசியல் அப்படிங்கிறத பாஜகவுல அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. எடப்பாடி பழனிசாமியும் தனி ஒரு அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னா தனித்து போட்டியிடும் போது அதிமுகவா பாஜக, அதிமுகவா திமுகவா தாவேக்காவாங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். அதுல அதிமுக ஓட்டு விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய எதிர்வு அவங்க மேல வெறுப்பு இல்லை, அதிமுக மேல வெறுப்பு ஓட்டுகள் விழாது. இவர்கள் பாஜகவோடு போய் சேர்ந்தது என்ன ஆகி போச்சுன்னா அதிமுக மேல பெரிய வெறுப்பு உருவாயிடுச்சு. அதிமுகவுக்கு எதிராக விழக்கூடிய ஓட்டம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு போடலாம் நினைக்கக்கூடியவர்கள் கூட, சிறுபான்மை சமூகத்தவர், தலித்துகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், கொஞ்சம் அரசியல் தெளிவு ஞானமும் உள்ளவர்கள், தமிழ்நாட்டை பாஜக வந்தித்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தெரிஞ்சவர்கள், திமுக மேல எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட பாஜக அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம்னு இருந்திருப்பாங்க. ஆனா அதிமுக இன்னைக்கு கூட்டணி வச்ச காரணத்தினால அதிமுக மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு. அந்த வெறுப்பு ஓட்டுகள் இனி தமிழக வெற்றி கழகத்தை தான் வரும். மக்களுக்கு வேற சாய்ஸ், அதிமுகவிற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சாய்ஸ் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தான் ஃபார்ம்ல இருக்கிறது. அதிமுக டோட்டல் வாஷ் அவுட் சொல்லணும். ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் இருந்தவங்க கூட இன்னைக்கு இதாயிரும். இன்னைக்கு காலில் கூட அதிமுகவை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து போன் போட்டு கட்சி இப்படி ஆயிடுச்சு, நம்ம வந்து உடனடியாக தாவேக்கால இணையறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. கையில இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி அதிமுக புதுசாக வரக்கூடியவர்களை வந்து புறக்கணிக்காம அவர்களை ஒருங்கிணைத்து அரவணைத்து கட்சிக்குள்ள கொண்டு வந்து ஒரு சிறப்பாக வழி நடத்தணும்னு சொன்னா 2026 தேர்தல்ல நாம எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.